அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அண்ட் உக்ரைன் வாரில் வந்து குளோபலாக ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தலாம். Realme 9 சீரீஸ் இந்தியா லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்தலாம். சாம்சங்குடைய F23 ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்னு தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸும் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 775 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். உக்ரைன் அண்ட் ரஷ்யா வாரில் குளோபலாக ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி மூடி அனலிட்டிக்கல் டீம் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் அதாவது பேண்டமிக்கில் எவ்வளோ தூரம் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி அடி வாங்கிச்சோ அதை விட பயங்கரமாக இருக்க போது ரஷ்யா அண்ட் உக்ரைன் வாரில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்டமிக்லையும் செமிகண்டக்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. அதே மாதிரி தான் இருக்க போது உக்ரைன் அண்ட் ரஷ்யா வாரில் இன்னும் அதிகமாகவே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர்ஸ் அதாவது சிப்செட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் மெயினாக தேவைப்படுறது பெலாடியம் அண்ட் நியான். இந்த மெட்டீரியலும் தேவைப்படும். இந்த பெலாடியம் வந்து ரஷ்யாவில் தான் 70% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே நியான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன்லேருந்து தான் குளோபலாக எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரா மெட்டீரியல் வரலை அப்படின்னா வந்து செமிகண்டக்டர்ஸ் அதாவது சிப்செட்டே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வார்னால் செமிகண்டக்டர்ஸ்க்கு தேவையான இந்த ரெண்டு பேசிக் ரா மெட்டீரியலே வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால மேனுஃபேக்சரிங்கும் பண்ண முடியாது. ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரெடி பண்ண முடியாது. ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய விலையும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீம் வந்து ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்புடைய பீட்டா வெர்ஷனில் இன்னொரு புது ஸ்க்ரீன்ஷாட் ரிவீலாக இருக்குது. இங்கே ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து ஒரு புது டேப் வந்து இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவீலாக இருக்குது. அகைன் கம்யூனிட்டி டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜில் ரிவீல் ஆனது வந்து மேலே உங்களுக்கு சேட் ஸ்டேட்டஸ் கால் இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் வந்து புதுசாக கம்யூனிட்டி ஐக்கன் ஒன்று கொண்டு வரலாம். இந்த கம்யூனிட்டி ஐக்கன் வந்து புது டேப்ல அதாவது என்னென்ன குரூப்ஸில் இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆகி இந்த டேப்ல லிஸ்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ கூடிய விரைவில் கம்யூனிட்டிக்காக ஒரு டெடிகேட்டட் ஐக்கனோட வாட்ஸ்அப்பில் வரலாம் அப்படின்னு தெரியுது இந்த இமேஜை பார்க்கும்போது. சாம்சங் இந்தியாவில் எபிக் அன்பாக்சிங் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு, அதாவது March 5th. ஸோ இந்த எபிக் அன்பாக்சிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் தான். S22 Ultra, S22, S22 Plus 3 ஸ்மார்ட் ஃபோனுமே அட் அ டைம் அன்பாக்ஸ் பண்ணுறாங்க. யார் அன்பாக்ஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணாங்களோ கஸ்டமர்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரீ புக்கில் இதுக்கு ஸ்பெஷல் எடிஷன் அதாவது கேலக்ஸி வாட்ச் 4 பட்ஸ் எல்லாமே வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்பெஷல் அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் 17 சிட்டிஸ் கிட்டத்தட்ட 1000+ கஸ்டமர்ஸ்க்கு மேலே ஒரே டைமில் இந்த அன்பாக்சிங் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், சாம்சங்குடைய சேனல் எல்லா இதுலேயும் இந்த அன்பாக்சிங் ரிவீல் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாம்சங் F23க்கான லான்ச் டீசர் அண்ட் டேட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் March 8th வந்து லான்ச் ஆகிற மாதிரி டீசர்ஸில் ரிவீல் பண்ணி இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F22லேருந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக். ட்ரிபிள் சென்சார் பேக் பேனலில் கொடுத்துருக்காங்க. அகைன் ஃப்ரண்ட் பேனல் உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F22லேருந்து சிப்செட்டும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 4Gலேருந்து 5G அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது Snapdragon 750Gல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. கூட 5000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. லாவா இந்தியாவில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, லாவா X2. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலுக்கு ஒரு நல்ல அவுட்லுக்கோட கொடுத்துருக்காங்க. கேமராஸ் வந்து 12 கேமராஸ், 8 மெகா பிக்சல் ரியர் சைடில், ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. அகைன் 5000 mAh பேட்டரி, மீடியாடெக் உடைய ஹீலியோ சிப்செட் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் இருக்குது. என்ன அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணலை. இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் இது 6500 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. Oneplus உடைய நம்பர் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 2 இல்லைனா 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து Oneplus 10 Pro தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் கேமரா மாடலோட கொடுத்துருந்தாங்க. இது சிலருக்கு பிடிச்சது, சிலருக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து என்ன அவுட்லுக் அண்ட் டிசைன் வந்து இந்த சீரீஸில் இருக்கோ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே அதே டிசைனில் வரும். பட் இந்த வாட்டி OnePlus 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில் வர்ற மாதிரி இங்கே இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து இது OnePlus 10 and 10R 2 ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த அவுட்லுக்கில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இமேஜ்
இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ OnePlus 10 Proலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்லுக்கில் தான் OnePlus 10 and 10R இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ரியல்மியுடைய நம்பர் சீரீஸில் ஆல்ரெடி Realme 9 Pro சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக Realme 9 சீரீஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. 9 சீரீஸ் ஏன் சொல்கிறேன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. Realme 9, Realme 9 ஸ்பீட் எடிஷன். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் 10th March லான்ச் பண்ணுற மாதிரி டீசர் மூலியமாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ 10th March அன்னைக்கு Realme 9ல் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது. ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒன்று மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 810 ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். Realme 8 அதே அவுட்லுக் அண்ட் டிசைனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனும், இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆன Realme Q3Sஐ இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 778 இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸ்பீட் எடிஷன் இந்த பேரில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இவங்க கொடுக்கலாம் தெரியுது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3S எப்படி இருந்ததோ வெர்டிக்கலாக கேமரா சென்சார்ஸ் அலைன் பண்ணி அதே அவுட்லுக் அண்ட் டிசைன். ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு டிசைனும் டிஃபர் ஆக போகுது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 9 Proவை விட உங்களுக்கு 9 ஸ்பீட் எடிஷன் வந்து Snapdragon 778 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸில் இந்தியாவில் இவங்க கொண்டு வராங்கன்னு. அது மட்டும் இல்லை, Realmeயுடைய C சீரீஸில் Realme C35 இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. March 7th அப்படிங்கிற மாதிரி லான்ச் டேட் அண்ட் டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசரில் அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் C சீரீஸ்லேருந்து உங்களுக்கு கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 Proவில் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு கேமரா மாடியூலில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கேமரா மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச்சோட லான்ச் ஆகுது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் லான்ச் பண்ண அதே ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார், IPS LCD பேனல் இவங்க கொடுக்குறாங்க. கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சரோட March 7th அன்னைக்கு Realme C35 வரப்போகுது. மோட்டோவுடைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் Moto G22 யூரோப்பில் லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய Helio G37 லான்ச் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார், 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 90 Hz IPS LCD பேனல், eMMC 5.1 ஸ்டோரேஜ், 5000 mAh பேட்டரி, 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட 14,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. இந்தியாவில் வரும்போது இதை விட கொஞ்சம் கம்மி விலையில் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது டேப் இவங்க கொண்டு வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் August 15. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நேஹா. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.